வணக்கம். இன்றைய நிகழ்விலே திருமந்திரத்தின் முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை, அதாவது திருமூலர் அறிவியலோடு நிறைய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கூறியிருக்கின்றார். அதில் முதல் தந்திரத்திலே லேசாக என்ன கூறியிருக்கிறார் என்றால், நிலையாமை, உடல் நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை என்று பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கின்றார். இதிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு சில பாடல்கள் மட்டுமே. இதிலே நாம் பார்க்க போவது என்னவென்றால் யாக்கை நிலையாமை. இதுவுமே அறிவியலோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்களையும் இதோடு இணைத்திருக்கின்றார். முதலிலே நாம் நிலையாமை என்பதை பற்றி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே அறத்துப்பாலிலே 34வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையாமை பற்றி அதிகமாக கூறியிருக்கின்றார். அதை அடுத்ததாக இடையே பார்ப்போம். முதலில் திருமூலர் கூறியதுல குற்றம் வந்தது கோலம் கலைந்தது, யாக்கை நிலையாமையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலிலே பாடல் என்னவென்றால், 30ம் 30ம் 36ம் செப்பமதில் உடை கோயில் உள் வாழ்பவர், செப்பமதில் உடை கோவில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஒட்டெடுத்தார்களே, ஓட்டெடுத்தார்களே, இல்ல ஓட்டம் எடுத்தார்களே அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னது 30 30 30 36 அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த பாடல்களிலே மிக அழகாக நிலையாமை, உடல் நிலையாமையை பற்றி கூறியிருக்கின்றார். 30 30 36 மொத்தம் 96, மொத்தம் 96. இந்த 96லே ஆன்ம தத்துவங்கள் 24. நம்ம ஏற்கனவே முதல் பதிவிலே ஆன்ம தத்துவங்களை பார்த்திருக்கின்றோம். அந்த ஆன்ம தத்துவங்கள், அதாவது இந்த உடலானது தத்துவங்களால் நிரம்பப்பட்டது. அது என்னென்ன தத்துவங்கள் அப்படின்றதை போன்ற பதிவிலே பார்த்திருக்கின்றோம். இதில் 24 ஆன்ம தத்துவங்களை கூறியிருக்கின்றார். அடுத்தபடியாக நாடி 10. 24 ஆன்ம தத்துவங்களுக்கு அடுத்து நாடி 10. அது என்ன 10 நாடி? வாத நாடி, பித்த நாடி, கப நாடி, வாத பித்த நாடி, பித்த கப நாடி, கப வாத நாடி, வாத கப நாடி, சந்திபாத நாடி. சந்திபாத நாடி என்றால் வாதம், பித்தம், கபம் இவையெல்லாம் சேர்ந்தது. உயிர் நாடி, மரண நாடி. இவை 10 நாடிகளும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடல். இதிலே முதலிலே உள்ள 8 நாடிகள் உடல் நிலைமையையும் நோய் நிலையையும் குறிக்கக்கூடியது. நம்மளுடைய உடல் எப்படி இருக்கின்றது, நம்மளுடைய உடல்லே எந்த விதமான, நம்மளுடைய சரீரத்திலே எந்த விதமான வியாதிகள் இருக்கின்றன என்பதை பற்றி கூறக்கூடியது அந்த முதல் 8 நாடிகள். அடுத்தபடியாக உள்ள அந்த உயிர் நாடி உடலினுடைய வாழ் நிலைமையை கூறக்கூடியது. உயிர் நாடி, இந்த உடலிலே, இந்த சரீரத்திலே உயிர் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூறுவதுதான் உயிர் நாடி. அடுத்தபடியாக மரண நாடி. மரண நாடி என்றால் உயிர் பிரியக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது. உயிர் பிரியும் போது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று கூறுவோம் அல்லவா, அந்த நிலையை குறிக்கக்கூடியது. இதை வள்ளுவர் அழகாக கூறியிருப்பார். மருத்துவ அதிகாரம் குறள் 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு கூறியிருப்பார். நோய் நாடி என்றால் முதலில் நோயை முதலில் ஆராய வேண்டும். இது வாதத்தினால் வந்ததா, பித்தத்தினால் வந்ததா, கபத்தினால் வந்ததா என்பதை ஆராய வேண்டும். அடுத்தபடியாக நோய் முதல் நாடி, நோய் வந்த காரணத்தையும் கண்டறிய வேண்டும். இந்த சரீரத்திலே, இந்த நம்மளோட உடலிலே, இந்த திரேகத்திலே ஏன் இப்படிப்பட்ட வியாதி வந்தது என்பதை நாம் ஆராய வேண்டும். அதன் பின்புதான் அதை தணிக்கும் நாடி, அந்த நோயை தீர்க்கும் முறையையும் கண்டறிய வேண்டும். இவை அனைத்தையும் ஒருவன் பொருத்த செய்துவிட்டான் என்றால் அவன்தான் பெரிய மருத்துவர், நல்ல ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர் என்று அப்பவே திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். இதுதான் நாடி 10. அடுத்தபடியாக அந்த 96லே அவந்தை,
அவந்தை 5 அவந்தைகள். அவந்தை என்றால் என்ன? அவந்தை என்றால் உயிர் அனுபவிக்கும் பல்வேறு நிலைகள். உயிர் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு நிலைகள். அதை பார்த்தோம் என்றால் சாக்கிர அவந்தை, அதாவது விழிப்பு நிலை அப்படின்னு பேர். ஒரு மனிதன் விழித்திருக்கும் போது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டே இருப்பான் அல்லவா? அதற்கு பேர் தான் விழிப்பு நிலை. ஏன் சில பேர் கண்ணை திறந்துட்டே ஏதோ ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. அதுதான் சாக்கிர அவந்தை அப்படின்னு கூறுவார்கள். அடுத்தது ஸ்வப்பன அவந்தை, அதாவது கனவு நிலை. உறங்கும் போது கனவுகள் தோன்றும் அல்லவா? அந்த நிலையை கூறியிருக்கின்றோம். அடுத்தது சுழுத்தி அவந்தை, அதாவது ஆழ்ந்த நித்திரை, நல்ல தூங்கல், நல்ல ஒரு உறக்கம், கனவும் நினைவுமின்றி அமைதியாக ஒரு உறக்கம். அது நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக துரிய அவந்தை, அதாவது துரியம் என்றால் நம்மளுடைய தலை உச்சி, அறிவு உணர்வு நிலை. கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால கொட்டு வாங்கணும்னு சொல்வா பெரியவாள்லாம். 10 விரல்ல மோதிரத்தை போட்டுட்டு கொட்டுறதுக்கு பேர் கிடையாது. ஒரு நல்ல தீட்சை பெற்ற ஒரு நல்ல ஒரு ஆசானின் கையால் அந்த துரியம் அப்படின்றது ஒரு வாசல். அந்த வாசலை ஓப்பன், அதாவது சிறிதாக திறக்கும் பொழுது அதன் வழியாக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள் போகும் என்பது ஐதீகம். அறிவு உணர்வு நிலை, அதாவது சாக்கிர நிலையும் ஸ்வப்பன நிலையையும் சுளுத்தி ஆகிய 3ஐயும் தாண்டி ஆன்ம அறிவு நிலையை தான் துரிய அவந்தை என்று கூறுகின்றோம். அடுத்தபடியாக துரியாதீத அவந்தை. துரியாதீதம் என்றால் பரமானந்த நிலை, எல்லாம் வல்ல இறைவனை அடைந்த மாதிரியான ஒரு நிலையை துரிய அவந்தை என்று கூறுகின்றோம். இதிலே இவை 5. அடுத்தபடியாக மலம் 3. நம்முடைய ஆன்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றாக இணைய வேண்டும். இல்லை சில பேர் நான் தான் கடவுள்னு சொல்லுவார்ல, அப்படியெல்லாம் சொல்லப்படாது. இந்த மலம் என்றால் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்றால் நான் என்ற அகந்தை உடையவன். கண்ம மலம்னா பிறப்பு இறப்பு சுழற்சிக்குரிய காரணமே கண்மம். மாயைனா ஆசாபாசங்களை விடுவித்து செல்பவன். இந்த 3 மலமும். அடுத்தபடியாக குணம் 3. இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 குணங்கள் என்னவென்றால் ஸ்வத்வ, ராஜச, தாமசம். சத்துவம் என்றால் நன்மை, தூய்மை, அமைதியாக செயல்படக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம். அந்த சத்வகுணம் உடையவர்கள் அந்த அம்பாள் எல்லாம் சில சமயம் சுவாமிகள் எல்லாம் இறைவனை எல்லாம் வர்ணிக்கும் போது சொல்வார்கள் வெள்ளை நிறம், சிவப்பு நிறம் அப்படின்னு. ஒரு சூரிய கதிர்களிலிருந்து முதல்ல வரக்கூடிய கதிர்களுடைய கலர் என்னவென்றால் வெள்ளை, ஆரஞ்சு கலந்த நிறம். அதனாலதான் சுவாமி எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆரஞ்சு நிற ஆடையை அணிவித்திருக்கின்றார்கள். அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ரஜஸ், செயல் வேகம், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ஸ்பீடா பண்ணி முடிக்கக்கூடியது, வேகமாக செய்யக்கூடிய திறமையை உடையவர்கள். அடுத்தது தாமசம், கொஞ்சம் சோம்பேறியா இருக்கக்கூடியவர்கள். இந்த குணங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வைத்தும் பிரிப்பார்கள். இது அடுத்த விஷயம். அடுத்தபடியாக மண்டலம் 3. உடலிலே இயக்கக்கூடிய 3 மண்டலங்கள்: வாத மண்டலம், பித்த மண்டலம், கப மண்டலம். வாத மண்டலம் என்றால் இயக்கக்கூடிய சக்தி, பித்தம் என்றால் உடல் சூடு, கபம் என்றால் ஈரப்பதம். வாதம், பித்தம், கபம் இவையெல்லாம் சொல்வார்கள். அடுத்தபடியாக பிணி, மூல நோய் காரணம். ஏனெனில் அதை சீக்கை என்றுமே சொல்வார். சீக்கை என்றால் வாத, பித்த, கபம். சளி, கபம், சளி மிகுந்த உடம்பு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக பிணி 3 மூல நோய்கள். அதாவது ஒரு மனிதன்
வாதத்தினாலோ பித்தத்தினாலோ கபம், இது மூன்றுல ஏதாவது ஒரு சரீரத்துல நம்மளுடைய தேகத்துல அதிகமாக காணப்பட்டால் அது ஒரு வகையான நோயை குறிக்கக்கூடியது. அடுத்தபடியாக விகாரங்கள் 8. உடலில் தோன்றும் மாற்றங்கள். சின்ன குழந்தை பெரியவன் அப்படிலாம் மாறணும்ல, அதை தான் சொல்லக்கூடியது. அது எதனால் வரக்கூடியது என்றால் ஆசை, கோபம், மயக்கம், பயம், பொறாமை, வருத்தம், மகிழ்ச்சி, துக்கம், இவை எல்லாமே உடலில் தோன்றக்கூடிய மாற்றங்கள். இவை 8. அடுத்தபடியாக ஆதாரங்கள் 6. அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள், முதன்மையாக தெரியக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை சொல்வோம் அல்லவா, அவை என்னவென்றால் மூதாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆகினா. அந்த துரியம், துரியாதீதம், சகஸ்கரம், குலசகஸ்கரம், அகுலசகஸ்கரம் இங்க வராது. அடுத்தபடியாக உடலை உருவாக்கக்கூடிய கூறுகள் தாது 7. அவை என்ன தாதுக்கள்? சாரம், இரத்தம், சாப்பிடக்கூடிய மாமிசம் இல்ல காய்கறிகள், மேதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேதஸ் என்றால் கொழுப்பு என்று அர்த்தம். அடுத்தபடியாக எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சுரோனித்தம். அத்திக்க பழத்தையும் அரைக்கீரையை வச்சு ஒரு பாடல் அழகாக கூறியிருப்பார் திருமூலர். இவையெல்லாம் தாது. அடுத்தபடியாக மரபு, உடல் தொடர்புடைய அடிப்படை இயல்புகள் இவையெல்லாம். எலும்பு, நரம்பு, இரத்த நாளம், தசை, தோல், முடி, நகம், பல், கண், காது, இவை அனைத்தையும் மரபு என்று கூறுகின்றோம். இவை ஒரு 10. அடுத்தபடியாக கோஷம், ஆன்மாவை மூடக்கூடிய உரைகள், மிக முக்கியமான ஒன்று இந்த கோஷம். இவை அன்னமய கோஷம், பிராணமய கோஷா, மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இவை 5. அடுத்தபடியாக 9 வாயில்கள், 2 கண், நவத்வாரங்கள் படித்தோம் அல்லவா, 2 கண், 2 காது, 2 மூக்கினுடைய துளைகள், வாய், மலவாய், சிறுநீர் வாய், இவை அனைத்தும் சேர்த்தால் 96 வரும். இந்த 96 தத்துவங்களையும் செம்மையாக அமைந்த பாதுகாப்பு மதிலுடைய கோவில்களுக்குள் வாழ்பவர்கள் நாம். 96 தத்துவங்களை அழகாக அடக்கிய உடலை கொண்டவர்கள் நாம். அழகாக மதிலுடைய கோவிலுக்குள் நம்ம சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சிறப்பாக செய்யப்பட்ட பாதுகாப்புடைய உடல் ஒரு நாள் இந்த தேகத்திலிருந்து, இந்த உடலில் இருந்து அந்த கோவில் பாழடைந்து பழுதடைந்து கெட்ட பிறகு, அதாவது உடலில் இருந்து உயிர் ஜீவன் பிரிந்த பிறகு, அததான் சொல்றார் அழகா, கோவில் பாழடைந்து பழுதடைந்து கெட்ட பிறகு அந்த கோவிலுக்குள் இருந்தவர்கள் யார்? அந்த 96 பேர். அந்த 96ம் அனைவரும் ஒரு சேர ஓடிவிடுவார்கள். அப்ப உயிர் போய் உடல் அழிய தத்துவங்கள் தாமே நீக்கும் என்பது கருத்து. உயிர் போனால் உடலிலும் தத்துவங்கள் நிற்காது. அப்ப இப்படிப்பட்ட நிலையற்ற உடம்பை கொண்டவர்கள் நாம். இந்த நிலையற்ற உடலை கொண்டவர்களுக்கு ஆண்டவன் இறைவன் எவ்வளவு அழகாக ஒரு தேகத்தை கொடுத்து 96 தத்துவங்களையும் வைத்து நிலையானவற்றை கொடுத்த மாதிரி கொடுத்து அதை நிலையில்லாத போல் பண்ணியிருக்கின்றார். அதைதான் இதனுடைய கருத்து என்னவென்றால், உடம்பு அழிய தத்துவங்கள் முதலியன நீங்கும். தத்துவங்கள் நிலையானது அல்ல, உடலும் நிலையானதல்ல, உயிரும் நிலையானதல்ல. அதைதான் அழகாக நிலையாமையிலே கூறியிருப்பார். நில்லாதவற்றை நிலையென ஏற்றுணர்வும் புல்லறிவாண்மை கடை, அதாவது நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று எண்ணி மயங்குகின்ற அறிவு இல்லாதவர்களே, அதாவது மனிதர்களே, துறந்தாருக்கு இழிவாகும் என்று அழகாக திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே நிலையாமையிலே கூறியிருக்கின்றார். இதுதான் இந்த பாடலுடைய பதப்பொருள் கருத்தும். அடுத்தபடியாக ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. இது மிகவும் அழகான பாடல். அதாவது அழியும் உடம்பிது அறிக. உடம்பு அழிய போது நமக்கு தெரியுது. தெரிந்த பிறகும் 160வது பாடல் என்ன கூறியிருக்கின்றார்? அத்திப்பழமும் அரைக்கீரை நவுவித்தும் கொத்தி உலை பெய்து கூழ் அட்டு வைத்தனர்
அத்திப்பழத்தை அரைக்கீரை துணக்க கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. என்ன அத்திப்பழம் அரைக்கீரை? ஒன்றும் புரியவில்லையே. அத்திக்கீரை அத்திப்பழம் அரைக்கீரை, அதாவது சுக்கிலம் சுரோனிதம். அததான் அழகாக கூறியிருக்கின்றார். அத்திப்பழம் என்பது உடல், அரைக்கீரை என்பது உயிர், உலை என்பது கருப்பை, கூழ் என்பது வாழ்க்கை. அத்திப்பழத்தையும் அரைக்கீரையும் ஒரு சேர கருப்பையிலே சேர்த்து, அதாவது சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் இந்த உலை கருப்பையிலே உயிர் சிசு உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனே என்பது மேலோட்டமான செய்தி. இதுவே உண்மையான பொருளும் கூட. அப்படிப்பட்ட உடலும் உயிரும் கருப்பையில் உயிர் வரைந்து உடல் எடுத்து உயிர் உடம்பு எடுத்து வளர்ந்து வருகின்றோம். அப்படி வளர்ந்து வாழத் தொடங்குகின்றோம். காலப்போக்கில் ஒரு நாள் உடல் உயிர் உடலை விற்று பிரிந்து போய்விடுகிறது. உடனே அழுது புலம்பி மற்றவர்கள் அந்த உடலை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றனர். கத்தி அழுது புலம்பி, அதை தான் அழகாக கூறியிருக்கின்றார். அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைவெய்து கூழட்டு வைத்தனர். சுக்கிலமும் சிரோனிதமும் கருப்பையிலே குழந்தை சிசுவாக கூழ் அரைத்து, இரண்டையும் ஒன்றாக கூழாக அரைத்த பின்பு குழந்தை உருவாகிறது. அந்த உருவான அத்திப்பழம் உயிர் உடலை விட்டு சற்று பிரிந்த பிறகு அந்த கூழ் செய்யப்பட்ட உடல் எங்கு செல்கிறது? சுடுகாட்டிற்கு சென்று என்ன பண்ணப்படுகிறது? சுடுகாட்டில் கொண்டு அந்த உடலை சுட்டு எரிக்கின்றார்கள் என்று அழகாக கூறியிருக்கின்றார். இந்த பாடலிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவியல் பின்னிணைப்பு என்னவென்றால், நம்மளுடைய உடலில் சுக்கிலம் சுரோனிதம் கருப்பையில் உருவாவதை அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். கருப்பையில் உருவான உடல் உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு என்ன நடக்கக்கூடியது என்பதையும் அழகாக கூறியிருக்கின்றார். அடுத்த ஒரு பாடல், பிறப்பும் இறப்பும் பெருந்துயிர் அறிக. ஒருத்தன் பிறந்தான் என்றால் அவனுக்கு அழிவு என்பது கண்டிப்பாக உண்டு. அதைதான் அழகாக கூறியிருக்கின்றார். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த அத்திப்பழம் அரைக்கீரை அதனுடைய கருத்து என்னவென்றால், சுக்கில சுரோனித கலப்பால் உண்டானவர் மாண்டார். எப்படிதான் ஒரு இதுவாக இருந்தாலும் உடல் உயிர் நிலையற்றது அப்படின்னு அழகாக கூறியிருக்கின்றார். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அடுத்தபடியாக, பிறப்பும் இறப்பும் பெருந்துயிர் அறிக. அதாவது அழகான பாடல், முட்டை பிறந்தது 300 நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏழைக்கால் பட்டது பார்மணம் 12 ஆண்டில் கெட்டது 70 கேடு அறிவீரே. ஆம், அதாவது 300 நாளில் முட்டை பிறந்தது. மீன் முட்டையை போல் கருப்பையில் ஒரு பதிவு அழகாக உருவாகிறது. அது 10 மாதத்திலே வெளிவருகிறது. சிசுவாக, ஆண் சிசுவோ இல்ல பெண் சிசுவோ. ஏதேனும் இட்டதான் இலை. அப்படி என்றால் இவ்வுடம்பு ஏதேனும் விரும்பப்படி அமைந்திருக்கின்றதா? நம்மளுடைய உடல், நம்மளுடைய நான் இப்படி இருக்க வேண்டும், நான் அழகாக இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய இஷ்டப்படி திரேகம் உருவானதல்ல. ஆக ஒரு கருமுட்டையிலே 300 நாட்கள் குழந்தையாக இருந்து நம்ம சிசுவாக வெளியே வருகின்றோம். 12 ஆண்டுகளில் பார்மணம் இட்டது தாளிலே ஏதேனும் ஏழைக்கால். ஏழைக்கால் என்றால் அறிவிலிகளே, நான் கூறுவதை கேளுங்கள். அதாவது 300 நாள் ஒரு முட்டையிலிருந்து குழந்தையாக வெளிவந்தவர்களை அறிவிலிகளே. என்னன்னா, பட்டது பார்மணம் 12 ஆண்டில், 12 வருஷம்தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. திரேகம், கை, கால் எல்லாம் அழகாக வளர ஆரம்பிக்கும். படு சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாள் என்னது, கெட்டது 70 கேடு அறிவீரே. 70 வயது தாண்டிய பிறகு பல நோய்களும் சுத்தி நம்மளை சேர்ந்துடும். அதான் என்னென்ன நோய்கள் என்று நமக்கே தெரியாது. அதான் 70 கெட்டது 70 ஆண்டில் மடிந்து அழகாக கூறியிருக்கின்றார். அப்போது உடம்பு தோன்றி 70 ஆண்டுகளில் மடியும் என்ற கருத்தை அழகாக தன்னுடைய பதிவிலே பதிய வைத்தவர் திருமூலர் ஒருவரே. அது மட்டுமல்லாது அழகாக சில பாடல்களுமே இருக்கின்றன. என்னவென்றால், அந்த நம்மளுடைய சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா,
ஒரு அழகான ஒரு பாடல்கள் வந்து பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் அப்படி என்று அழகாக பாடியிருப்பார். அதை தான் கூறியிருக்கின்றோம் இல்லையா? அது மட்டும் அல்லாமல் பாரதியார் மிகவும் அழகாக கூறியிருப்பார். அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கிலோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தே வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிட தத்தரிட தத்தோம். இது என்ன இந்த பாடலுக்கு அர்த்தம்? அக்னி குஞ்சொன்று கண்டேன். ஒரு அக்னி குஞ்சுன்னா ஒரு சின்ன ஒரு நெருப்பை எடுக்கிறார். அந்த நெருப்பை எடுத்துட்டு போய் ஒரு காட்டுல ஒரு பொந்துல வைக்கிறார். பொந்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த காலெல்லாம் அந்த நெருப்பு எரிச்சு சாம்பலாயிடுச்சு. அதுல போய் யாரு எங்க இருக்கான்னு தேட முடியல அப்படின்றது மேலோட்டமாக இருக்கக்கூடிய பொருள். ஆனால் உள்ளர்த்தம் என்னவென்றால் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திலிடை வைத்தேன். அதாவது உள்ளம் என்ற மனக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறு பொந்து. அந்த பொந்திலே நம்முடைய உயிர் இருக்கின்றது. அந்த உயிர் என்னவாக இருக்கிறது? ஒரு ஒரு சொரூபமாக இருக்கின்றது. அந்த உயிர் போய்விட்டால் என்னவாகும்? உடல் வெந்து தணிந்தது காடு. உயிர் போய்விட்டால் உடலை மக்கள் என்ன செய்வார்கள்? சுட்டு எரித்து விடுவார்கள் அல்லவா? அதைதான் கூறியிருக்கின்றார். சுட்டு எரித்து விடுகிறார்கள். வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அப்படிப்பட்ட அந்த தணலிலே சின்ன குஞ்சு மூப்பென்றும் உண்டோ. தத்தரிகிட தத்தரிகிட தத்துவம். அப்போது இறந்த பிறகு உடல் உயிர் உடலை விட்டு சென்ற பிறகு என்னவாகின்றது? ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று சேருகிறது. அப்போது நம்ம என்ன பண்ணுகின்றோம்? அந்த ஞான லீலை, இறைவனுடைய ஞான லீலையை காண்கின்றோம். அதனாலதான் தத்தரிகிற தத்துவம் அப்படின்னா என்னுடைய மனதில் அந்த சரஸ்காரம்னு சொல்றோம் இல்லையா, அதுல பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை அழகாக பாரதியார் உட்பட நிறைய பெரியோர்கள் அழகாக கூறியிருக்கின்றார்கள். இந்த பதிவிலே அடுத்தடுத்த பதிவிலே நாம் நிலையாமையை பற்றி பார்ப்போம்.